இன்னும் எத்தனை ராத்திரிக்கு தான் இப்படி தூங்காம இருக்க போறீங்க? அப்பா வாடா 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 வாடா. இதுவா சித்திக்கு கேக்கும். என்ன சொல்றாங்க? சித்தி காதுல விழுந்துட போகுதுன்னு சொல்றாங்க. ஓஹோ. அம்மா அம்மா இப்ப இங்க படுத்துட்டு காலையில அங்க போய் படுத்துக்கிறேன். சோமே, எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய். தேவையில்லை. பெரண்டாவுல கொட்டி அஞ்சா பிரிச்சு அவங்க ரூம்ல கொண்டு போய் வைங்க. என்னம்மா இது வழக்கத்துக்கு விரோதமா? உனக்கு என்னையா சொன்னது செய். பெரியா பேசாம இருக்காங்களே. அவங்க என்ன சொல்றது? கிராமத்துல இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாருக்கும் பொது. கொண்டு போய் கொட்டி பிரிக்க வேண்டியதானே? அம்மா, போன தடவை நீங்க வந்தப்போ கொய்யா பழத்தை 5 பங்கா பிரிச்சு அவங்க ரூம்ல வைக்கட்டுமான்னு எந்த முகூர்த்தத்துல உங்க வாயால சொன்னீங்களோ உங்க வாக்கு பலிச்சிடுச்சு. கட்டாந்தரையில கொட்டின கொய்யாக்கா மாதிரி எங்க குடும்பமே சிதறிடுச்சு. யோ கணக்கு, நான் சமையலுக்கு டால்டா தான் யூஸ் பண்றேன். கடலை எண்ணெய் எனக்கு தேவையில்லை. என் பங்கு கடலை எண்ணெயை வித்துட்டு பணமா கொடுத்துரு. ஐயா, என்ன ஆட்டினது போக மீதி கடலையை வித்த பணம் இந்தாங்க. அடிங்க. உங்களுக்கு கிடைச்சவன் நான் தானே. நான் என்ன தப்பாவா கேட்டேன்? இந்த ஆஸ்தி எல்லாம் உங்க அண்ணன் சம்பாதிச்சாரு. உங்க அப்பா சேர்த்து வச்சது தானே. அதனாலதான் பாகம் பிரிக்க சொல்றேன். பாகம் பிரிக்க சொல்லி இன்னொரு வாட்டி சொன்ன கொல்லுவேன் உன்னை. என்னங்க என்ன அடிச்சிட்டு போறீங்களா? ஒன்னா வாழ்ந்த ஒரு குடும்பத்துல புருஷன் கொடுமை தாங்காம பொண்டாட்டி விஷம் குடிச்சு செத்தான்னு நாளைக்கு பேப்பர்ல வரும். அதோட உங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் பேரும் கொட்ட வித்துல வரும். பார்த்து ரசிச்சுக்கங்க. இல்லடா, பொண்டாட்டி அடிச்சியா? ஆமான பொண்டாட்டி கை நீட்டி அடிக்க வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்காக வெக்க பண்ணும்? என் புருஷன் என்ன அடிப்பாரு கொல்லுவாரு. அதை கேட்க நீங்க யாரு? என் கண்ணதில் அவர் அடிக்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அவர் என்ன குழந்தையா? ஷட் அப். ஷட் அப். ஷட் அப். நீங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொட்டுறீங்க. வீட்டுல சும்மா உட்காந்து கொட்டிக்கிறவரு தலைக்கு வசந்த கம்பீர் கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறாரு. அதை வாங்கிட்டு சும்மா இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன சொல்ற? ரவி, நீ புறப்படுப்பா. அவ சொன்னதை கடி. நான் கேட்டேன், நான் பாத்துக்கிறேன், நீ புறப்படு. கீதா, உன் புருஷனை என் வீட்டுக்கார அடிச்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தேவை உங்க மன்னிப்பு இல்ல, பாக பிரிவினை. முதல்ல அதை செய்யுங்க. ஊட்டி வளர்த்த இந்த கையாலேயே அவன் அடிச்சிட்டீங்களே. எங்கள் தெய்வம் அண்ணா நீ அல்லவோ, இன்று போலே என்றும் நீ வாழ்கவே. தந்தையின் அன்பை பார்க்கிறோம், தம்பிகள் உன்னால் வாழ்கிறோம். இதுவரைக்கும் அவனை அணைச்ச கை இப்ப அடிச்சிருச்சு. கீதா சொன்னதுல தப்பு இல்ல, நான் செஞ்சதுதான் தப்பு. அவன் என்னுடைய தம்பின்றத விட அவளுடைய புருஷன்றதான் பெருசு. நான் தான் அவசரப்பட்டவனை அடிச்சுட்டேன். வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சுந்தரம், இன்னும் ஏண்டா அழுதுன்னு இருக்கு?
பேசாம அவன் கேட்டபடி பாகத்தை பிரிச்சு கொடுத்துரு. ஐயோ, இந்த குடும்பம் பிரியறதுக்கு காரணமே நீ தாயா. நீ கொண்டாந்து சேர்த்தியே அந்த பொண்ணால தாயா ஆரம்பமே ஆச்சு. பொண்ணு ஏன் எதிரிலேயே என் நாராயணன் அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா படவா? ஐயா, நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஆத்திரத்துல தான் அது மாதிரி செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. முத்து, இந்த பாரு, நாராயணன் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நல்லதுதான் பண்ணுவான்னு நீ இன்னும் புரிஞ்சுக்கிறடா. போட போட. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் பாகத்தை பிரிக்க தண்டா போறேன். ஆண்டவா, என் தம்பிகளையும் அவங்க பொண்டாட்டிகளையும் மன்னிச்சு. நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் எங்களையும் மன்னிச்சிடு. சிதையா, சிதமா, சுரேஷ் தம்பி, ஐயா, ஐயா, என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு? பெரியம்மாவும் பெரிய ஐயாவும் அவங்க ரூம்ல காணுங்க. என்னது? அண்ணனே அண்ணியும் காணுமா? ஆமாங்க. என்ன முத்து, என்ன சொல்ற நீ? அவங்க ரூம்ல இந்த லெட்டர் தான் இருந்தது. எங்கள் வயிற்றில் பிறக்காத 4 பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய அன்பு மனைவியருக்கும் அபாக்கியசாலியான சுந்தரமும் அமுதாவும் எழுதி கொண்டது. நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை என்று இத்தனை காலமாக தவறாக நினைத்திருந்தோம். ஆனால் நாங்கள் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள் என்பதை சமீபத்தில் தான் புரிந்து கொண்டோம். ஆகவே இந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டோம். என்ன பேசாம இருக்கீங்க? வாங்க போய் தேடலாம். நாங்கள் எங்கேயோ போகிறோம். எங்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு காலத்தையும் காசையும் வீணாக்காதீர்கள். கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். ஆசீர்வாதம். ஹலோ, குட் மார்னிங். என்னுடைய அறிவிப்பை கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரியே எல்லாரும் ஒரே நேரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டெபத்தே, பொட்டி எடுத்துட்டு வா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் டிரான்ஸ்பர் ஆகி ஹெட் குவார்டர்ஸ்க்கே வந்துட்டேன். ஏண்டி சித்ரா, என்னுடைய டிரான்ஸ்பருக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் என்ன விரதம் இருந்து வேண்டிக்கிட்டேன் சொல்லி சின்ன பயலுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அண்ணே, அண்ணே, ஆசீர்வாதம் வாங்க அசோக் வந்திருக்கேன். அண்ணே, என்ன இது சத்தத்தையே காணோம்? என்ன வெளியே போயிருக்காங்களா? உடம்பு சரியில்லையா? சொல்லுங்கடா. என்னடா ஒரு பையன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கடா. என்ன அண்ணன்? சந்தர், சொல்லுடா. அண்ணன் அண்ணி என்னடா செஞ்சீங்க? சொல்லுடா. டாக்டர், சொல்லு, சொல்லுடா, சொல்லு. சொல்ல மாட்டேன். சுரேஷ், சொல்லு, சொல்லுடா. சொல்ல மாட்டேன். வெட்டி பொலி போட்டுவோம் படவா. அவர் அடிக்காதீங்க. இப்படி கேட்டா உண்மை வராது. எங்க எப்படி கேட்டா உண்மை வரும்னு எனக்கு தெரியும்.